வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தங்கத்தாமரை மகளே கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்திரா, ஃபோனை எடு. அக்கா, இந்த நம்பர் மனோவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் என்ன, எடுத்து பேசு. உன் கண்ணம்மாவாத்தான் இருக்கும். ஹலோ மனோ. மனோ. சந்தர். சந்தர். சாரி சந்தர், நான் சொல்லாம வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சந்தர். இல்லடா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரேகா பேசினதை மறந்துடு ஹனி. வீட்டுக்கு வா ஹனி. வரேன் சந்தர். எங்கடா இருக்க? நான் வரேன். நான் சோமனூர் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் சந்தர். முதல்ல எல்லாம் நம்ம பொட்டிக்கு அடிக்கடி வருவாங்க. என்ன பார்க்கு கிட்ட பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அத்தனை தொலைவில் இருக்கிறாளா? இங்கிருந்து அங்கு செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகுமே. நான் நல்லா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க சந்தர். என் மனோ நலமாக இருக்கிறாள். நன்றி கடவுளே நன்றி. அவங்களே என்ன கார்ல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றாங்க சந்தர். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க சந்தர். மணி இப்போதே 6:30. மனோ வந்து சேர 7:30க்கு மேல் ஆகிவிடுமே. நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வரேன் ஹனி. எனக்கு உடனே உன்னை பார்க்கணும். வேண்டாம் சந்தர், உங்களுக்கு சும்மாவே அலைச்சல் அதிகம். நான் வந்துடுவேன் சந்தர். ப்ளீஸ் சந்தர், நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டாம். நான் வந்துடுவேன். மனோகரணி குரலில் இறைஞ்சுதல் வெளிப்பட்டால் தாங்குமோ மதுச்சந்திரன் நெஞ்சம்? சரிடா, சீக்கிரம் வந்துடு. வச்சு விடுறேன் சந்தர். உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு ஹனி. நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். வேண்டாம் சந்தர், அவங்க என்னை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி, பாய். மனோகரணியின் குரலை கேட்ட பின்பும் மதுச்சந்திரனால் அமைதி கொள்ள முடியவில்லை. என்ன சந்திரா, இப்ப சந்தோஷமா? அக்கா, மனோவோட குரல். அதுலேயும் சந்தேகமா? மனோதானே பேசினா, எனக்கு நல்லா கேட்டுச்சே. இல்லக்கா, அவ குரல்ல ஏதோ தவிப்பு, பயம் ஏதோ இருக்குக்கா. சொல்லாம வந்துட்டமேனு பயந்திருப்பா. உனக்கு ஏதாவது ஒண்ணு, கவலைப்பட வேணும். சாரிக்கா, இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. நான் மனோவை காணும்னு சொன்ன உடனே என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் சந்திரன். இவன் எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவான் நரேந்திரன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை அந்த பாடுபடுத்துவான். மனோவுக்கு லேசான இருமலாத்தான் இருக்கும். ஆனா இவன் மனோவுக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ அம்மான்னு பண்ற கலாட்டாவில் நாங்க பயந்து விழுந்தடிச்சு ஓடுவோம். போக்கா நீ. போறேன். இனி எனக்கு என்ன வேலை இங்க? நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன் சந்திரா. சத்யா பாவம் என்ன பண்றாரோ. சரிக்கா, நீங்க பேசிட்டு இருங்க நரேந்திரன், நான் கிளம்புறேன். மதிவதனி சென்ற மறு நிமிஷம் தானும் கிளம்ப எத்தனைத்தான் நரேந்திரன். உட்காருங்க நரேன், என்ன சாப்பிட்றீங்க? இல்ல சந்திரா, நான் கிளம்புறேன். மனோ வந்த உடனே சொல்லிருங்க. டின்னருக்கு வாங்க நரேன், மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். சரி சந்திரா, நான் 8 மணிக்கு வரேன். பை. தனித்து அமர்ந்திருந்த மதுச்சந்திரன் நெஞ்சத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலான தேடலுக்கு விடையாக மனைவியின் குரலை கேட்ட பின்பும் முழுமையான அமைதி கிட்டாமல் போக தனது வழக்கமான தாமரை குளத்தை சரணடைந்தான். இரவு 7:30. ஏன் தயங்குறீங்க? மனோ இருந்தா தான் வருவீங்களா? இல்ல மது, வாங்க என் ரூமுக்கு போகலாம். இனியாவின் கை பற்றி அழைத்து கொண்டு சென்று தன் அறையில் இருந்த ஆள் உயர கண்ணாடி முன் அமர வைத்தாள் மதுஸ்ரீ. இந்த வாட்சு தான் உங்க ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமா இருக்கும். ஐயோ வேண்டாம் மது, புதுசு மாதிரி இருக்கு. இந்த வாட்ச் ஒண்ணுதான் பொருத்தமா இருந்துச்சு. இப்ப பாருங்க, சூப்பர். பாக்குறவங்க எல்லாரும் அப்படியே அசந்து போய் நின்னுடுவாங்க. தினேஷின் ரசனையான விழிகள் ஒரு நொடி இனியாவின் மனதில் வந்து போயின. அதுவும் அந்த பூர்ணா மட்டும் பார்த்தா உங்களை, ஆஹா, அவளோட கொம்பு படக்குன்னு உடஞ்சிடும். அது யாரு மது? எங்க அப்பா இருக்காரே, அவரோட உயிர் நண்பரோட ஒரே ஒரு செல்ல புத்திரி தான் அந்த பூர்ணா. பயங்கர கலரா இருப்பா. அதனால அவளுக்கு தான் ஒரு பேரழகிங்கிற நினப்புல கொம்பு முளைச்சிடுச்சு. அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, பணக்காரர். அதனால இன்னொரு கொம்பு. நாங்க யாரும் படிக்காத இன்ஜினியரிங் படிப்ப இவ படிச்சுட்டா. அது ஒரு தனி கொம்பு. முதல்லலாம் நல்லா பேசி பழகி ஒழுங்காத்தான் இருந்தா. நாள் ஆக ஆக கலரு மாறி போச்சு.
பூர்ணாவுக்கு கொம்பு முளைச்சு போச்சு. அவ கார் சத்தம் கேட் கிட்ட கேட்டா நான் பின் கேட்டை தாண்டி குதிச்சு ஓடிடுவேன். இனியா உன்னை ஓட வைக்கிறான்னா நிச்சயம் அவ பெரிய ஆளாத்தான் இருக்கணும். நாளைக்கு அம்மா பர்த்டே பார்ட்டிக்கு வருவா பாருங்க. என்ன உங்களை பார்த்து நம்மளை விட ஒருத்தி கலரா இருக்காளே, எப்படி எப்படி எப்படின்னு அவ ஓடாம இருக்கணும். குறுஞ்செய்தி வந்த சப்தத்தில் இனியா தன் கைபேசியை பார்க்க, நீங்க பாருங்க, நான் என் தம்பிய எழுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் என வெளியில் சென்றாள் மதுஸ்ரீ. மதுஸ்ரீயின் பேச்சால் சிரித்தபடியே தினேஷிற்கு பதில் அனுப்பத் தொடங்கினாள் இனியா. தூங்கு மூஞ்சி, கதவை தர. மதுச்சந்திரனின் அறை கதவை தட்டினாள் மதுஸ்ரீ. என்ன இது, ஒரு சத்தமும் இல்ல? இந்த லூசு திரும்பவும் தோட்டத்துக்கே சென்று விட்டதா? எந்த மரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறதோ? கடவுளே, இந்த வீட்டையும் தோட்டத்தையும் சுற்றி வந்தே என் காலில் ஓட்டை விழுந்து விடும் போல் இருக்கிறதே. ஒருவேளை ஹோட்டலுக்கு சென்று விட்டானா? கார் பைக்கும் இரண்டும் நிற்கிறது, நடந்து சென்றிருப்பானோ? இந்த மனோவை வேறு இன்னும் காணோம். புதிதாக யார் அந்த நட்பு? வீட்டிற்கு செல்லும் அளவிற்கு. படிகளில் இறங்கியபடியே மதுஸ்ரீ தன் கைபேசியில் மதுச்சந்திரனை அழைக்க முற்பட காதில் விழுந்த கொலுசொலி அதை தடுத்தது. மனோ, வந்துட்டியா? உனக்காகத்தான் வழி மேல விழி வச்சு காத்திருக்க என்றபடியே இறங்கி மனோஹரிணியிடம் ஓடினாள் மதுஸ்ரீ. ஏன் மது, ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் சந்திரனை பார்த்துட்டு வரேன், அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். இல்ல இல்ல, புடவை கட்டத்தான் மனோ. இனி வேண்டாம், லேட் ஆயிடும். நீ உன் சந்திர கண்டுபிடிச்சு டின்னருக்கு ரெடியாகி 2 பேர் வந்து சேருங்க. கண்டுபிடிக்கிறதா? சந்தர் ரூம்ல இல்லையா? மனோகரணி குரலில் தெரிந்த தவிப்பை கவனியாமல் சிந்திப்பது போல பாவனை செய்தாள் மதுஸ்ரீ. எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ளேயும் தோட்டத்திலையும் மாறி மாறி நடப்பயிற்சி பண்ணினதுல மயங்கி எங்கேயாவது விழுந்திருப்பானோன்னு தோணுது மனோ. நான் ரூம்ல பாக்குற மது. மதுஸ்ரீயை கடந்து படிகளில் விரைந்தாள் மனோகரணி. தங்கள் அறை கதவை திறந்த மனோகரணி வரவேற்பறையை கடந்து படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். சோஃபா ஒன்றில் உட்கார்ந்தபடியே கண் அயர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். மதுச்சந்திரனின் ஒரு கரம் மனோகரணியின் படத்தை மார்போடு அணைத்திருக்க மற்றொரு கரம் கைபேசியை பிடித்திருந்தது. 6:30 மணி முதல் நடந்து நடந்து ஓய்ந்து சாய்ந்த அவன் விழிகள் மூடியிருந்தன. பாவம், நான் அழைப்பேன் என்று கையிலேயே வைத்திருக்கிறான். கணவன் கையில் இருந்தவற்றை அலங்காமல் எடுத்து அப்புறம் வைத்துவிட்டு அவன் தலையை மிருதுவாக கோதினாள் மனோகரணி. அவள் உதடுகள் அவன் நெற்றியில் பதிந்தன. மனோகரணியின் ஸ்பரிசத்தில் உறக்கத்திலேயே புன்னகைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், சந்தர், அவன் கன்னத்தில் மென்மையாக தட்டி எழுப்பினாள். ஆ, சந்தர், சந்தர். ஹனி, நான் வந்துட்டேன் சந்தர். மதுச்சந்திரனின் விழிகள் திறக்க ஒரு நிமிடம் புரியாது விழித்துவிட்டு பின் துள்ளி எழுந்தான். ஹனி, ஹனி, ஐயோ, நான் தூங்கிட்டனா? சாரி. மனோகரணியின் இறுகிய அணைப்பில் கட்டுண்டு பேச்சிழந்தான் மதுச்சந்திரன். ஏண்டா இப்படி பண்ண? நான் ரொம்ப பயந்துட்டேன் என்றவன் கரங்களும் எழுந்து அவளை இறுக அணைத்தன. நொடிகள் நிமிடங்களாகி நீண்டு கொண்டே சென்றன. கைபேசி சப்தமிட நகராமல் நின்றவளின் கைகளை பற்றி மென்மையாக விளக்கினான் மதுச்சந்திரன். என்ன தினு, எப்ப கிளம்புவீங்க சந்திரா? நாங்க வந்துடுறோம் தினு. கொஞ்சம் முன்னாடியே வந்தா என்ன சந்திரா? சரி சரி, வரேன், பாய். மதுச்சந்திரன் கைபேசியை போட்டுவிட்டு அவள் கழுத்தில் கைகளை மாலையாக்கினான். நான் டின்னரையே மறந்துட்டேன் நரேன். நரேன் வரேன்னு சொல்லிட்டார் ஹனி. சந்தோஷமா? என்னடா? சந்தர், சொல்லு ஹனி. நாம நாம டின்னருக்கு போக வேண்டாமா? மதுவையும் இனியாவையும் நரேன் கூட அனுப்பிட்டு வர. சந்தர், மது, அவதான் இனியா கிட்ட ஒட்டிட்டாளே, அப்புறம் என்ன? என்ன, இந்த மனோவை இன்னும் காணவில்லை? அந்த தூங்கு மூஞ்சியை எழுப்ப போராடி கொண்டிருப்பாளாக இருக்கும். என்னை அலைய விட்டு கால் வலி வர வைத்து விட்டான். வரட்டும், டின்னரில் இவனை ஒரு வழி பண்ணி விடுகிறேன். சந்திரன், சந்திரன். நரேந்திரன் குரலில் ஹாலில் நடந்து கொண்டிருந்த மதுஸ்ரீ திடுக்கிட்டு வாயிற்புறம் திரும்பினாள். கடவுளே, உனக்கு வச்ச லட்ட நான் சாப்பிட்டேனா? என்னை இப்படி இவங்கிட்ட மாட்டி விட்டுட்டே இருக்க. சாமி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது.
வாங்க நரேந்திரன், அண்ணா இப்ப வந்துடுவார். என்ன ஒரு மரியாதை! கண்களில் மின்னுகிற சிரிப்போடு மதுஸ்ரீயை ஏறிட்டவன் பார்வையில் ரசனை கூடியது. இனியா வெளியில இருக்காங்க. பார்த்தேன். நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். மதுஸ்ரீ நகர. நில்லு ஸ்ரீமதி. என்ன? ஆஹா, துர்வாசர் என்ன வெள்ளை புறாவை பறக்க விடுகிறார். அடித்து குழம்பு வைத்து விடலாமா? பாவம், பிழைத்து போகட்டும். ஸ்ரீ, ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையின் சருமம் போல எத்தனை மிருதுவாக இருக்கின்றது என எண்ணியபடியே மதுவின் கரத்தை விடுவித்தான் நரேந்திரன். தோ அண்ணா வந்துட்டார். ஹாய், இப்பதான் வந்தா நரேன். சோர்வா இருக்கா? மனோ ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம இன்னொரு நாள் டின்னருக்கு போகலாம் அண்ணா. அவ்வளவுதான். என்னாலதான் யாரும் டின்னருக்கு போகலைன்னு வயலின் வாசிக்க ஆரம்பிச்சுடுவா மது. முதல்ல கிளம்புங்க நரேன். அண்ணா, மதுஸ்ரீ இழுக்க. அவங்களுக்கு என் கூட வர்றதுக்கு பயம். பயமா? பயமே என்னை பார்த்து பயந்தோடும். போச்சு, இனி உங்களெல்லாம் பஞ்ச் டயலாக் பேசியே பஞ்சர் ஆக்கிடுவான். கொஞ்சம் தள்ளியே இருங்க நரேன். விரிந்த முறுவலுடன். போலாமா மது என்றான் நரேந்திரன். இங்க என்ன போட்டோவா எடுக்கிறார்கள்? இவன் பல் செட்டை காட்டுவதற்கு? மதுஸ்ரீ விரைந்து சென்று இனியாவுடன் இணைந்து கொள்ள மூவருக்கும் கையசைத்து விடை கொடுத்தான் மதுச்சந்திரன். முகத்தில் கவலை ரேகைகளோடு சோஃபாவில் கண் மூடி அமர்ந்திருந்த மனோகரணி கதவு திறந்த சப்தத்தில் பாய்ந்தோடி சென்று கணவனை அணைத்து கொண்டாள். ஹனி, மனைவிக்கு கொஞ்சமும் சளைக்காத வேகத்தோடு தானும் அவளை இறுக அணைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், சந்தர். ஹனி, அழறையா? இங்க பாரு குட்டி. சந்தர். மனோகரணியின் அணைப்பு இறுகிக் கொண்டே செல்வதை உணர்ந்து மௌனமாக அவள் கூந்தலை வருடினான். கண்ணீர் குறைந்து விலகியவளை விடாமல் தூக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். ரேகா உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டா அல்ல ஹனி? இல்ல, நான் தான் உங்க மனசை காயப்படுத்திட்டேன். உங்க சிரிப்பு மற்றவங்களையும் சிரிக்க வைக்கும். நான் அந்த சிரிப்போட உயிர்ப்பை பறிச்சிட்டேன். இல்ல ஹனி, அப்படியெல்லாம் இல்ல. நீ உன்னையே வருத்திக்காத. நான் இன்னைக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சு. இல்லடா, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ரேகா வேண்டாம் சந்தர், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ரேகா உங்க மேல இருக்கிற அக்கறையில உண்மை தெரியாம ஏதேதோ பேசிட்டாங்க. விடுங்க. ஆனா அவங்க பேசினதுல உண்மை இல்லாம இல்ல. உங்ககிட்ட பழைய சிரிப்பு இல்லை சந்தர். அது என்னால தானே? ஹனி, எனக்கு உன்னோட வலிகளை தாங்குற சக்தி இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுறேன் ஹனி. சந்தர். தன் மார்பில் ஒடுங்கியவளை மேலும் தன்னோடு சேர்த்தணைத்தான் மதுச்சந்திரன். தன் நெஞ்சத்தில் படிந்த ஈரத்தில் பதறியவனாய், என்ன கண்ணா இது? எதுக்கு இப்படி அழற? அவள் முகம் நிமிர்த்தி கண்ணீரை துடைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், என்ன காணோம்னு ரொம்ப பயந்துட்டீங்களா? கோவிச்சிட்டியே? எங்காவது உட்கார்ந்து வருத்தப்படுறியோன்னு நான் உன்னை தேடி வந்தப்ப எங்கேயும் காணாம பார்க்குக்கு போய் அங்க நீ இல்லைன்னு தெரிஞ்ச நொடியில இருந்து எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பா, பயமா, ஏதோ சரியில்லாத மாதிரி. அது என்ன உணர்வுன்னு எனக்கு தெரியல ஹனி. அவன் நெஞ்சை மெல்ல நீவி விட்டாள் மனோகரணி. எல்லா பக்கமும் தேடி அக்கா கிட்ட சொல்லி அக்கா வந்து சொல்ற வரைக்கும், உன் குரல் கேட்குற வரைக்கும் நான் அப்படி பயந்ததே இல்லை ஹனி. நீ வீடு வர்ற வரைக்கும் நேரத்தை துரத்திட்டு இருந்த ஹனி. ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு யுகமா இருந்துச்சு. தன்னை காணாமல் கணவன் எப்படி தவித்திருப்பான் என்பதை அறிந்திருந்த மனோகரணியின் நெஞ்சமும் வேதனை தீயில் வெந்தது. நான் மட்டும் வரவில்லை என்றால் என் சந்தரின் சித்தம் கலங்கி இருக்கும். இவன் என்னுடைய ஒரு நொடி பிரிவையும் தாங்க இயலாதவன். என்ன மன்னிச்சிடுங்க சந்தர். இனி இப்படி சொல்லாம போகாத ஹனி. என்னால தாங்க முடியாது. என் இதயம் நின்று போயிடும். முயன்று வருவித்த சாதாரண குரலில் கூறிய மதுச்சந்திரன் அவள் நெஞ்சத்தில் முகம் புதைத்தான். காதலியே, காதலியே, நீ எனக்கு கடவுள்தானே. கண்மணியே, நீ போனால் அது எனக்கு மரணம்தானே. உண்மை கதை அறியாமல் துடிக்கும் காதலின் நெஞ்சம் காதலியின் பொய் அறிந்தால் துடிப்பை துறக்குமோ, துவண்டு தவிக்குமோ? தன் நெஞ்சத்தில் தஞ்சமடைந்த கணவனின் சிகையை மெல்ல மெல்ல வருடினாள் மனோகரணி. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சந்தர். நிழல் போல உடன் வருவேன்.
உங்களுக்கு ஒரு சிறு துன்பமும் நேர விடமாட்டேன். மௌனம் நீள, ஹனி. நிமிர்ந்த மதுச்சந்திரன் விழிகள் அவள் விழி பேசும் காதலை கண்டன. ஐ லவ் யூ சந்தர், உச்சரித்த அவள் இதழ்கள் அவன் முகம் எங்கு முத்திரை பதித்தன. மனைவியின் விழிகளில் தழும்பிய கண்ணீரிலும் இதழ் சிந்திய தேனிலும் ஒருங்கே நனைந்த மதுச்சந்திரன் அவள் கன்னம் தொட்ட நீரை தன் உதடுகளால் துடைத்தான். எதுக்கு குட்டி அழற? மனோகரணி பதில் ஏதும் சொல்லாமல் அவன் முகத்தையே இமைக்காது பார்த்தாள். ஹனி, ரேகா அவளா பேசல, பூர்ணா சொன்னதைத்தான் ஒப்புச்சிருக்கா. அவ நம்ம நிம்மதியை கெடுக்கிறா ஹனி. நமக்குள்ள பிரச்சனை வரணும்னு நினைக்கிறான். நான் அவளை சும்மா விடமாட்டேன் ஹனி. கோபப்படாதீங்க சந்தர், அவ கூட எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவ குணம் அவ்வளவுதான், விடுங்க. அவ இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள்தான். எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம் சந்தர். இத்தனை வருஷமா 2 குடும்பத்துக்கும் இருக்கிற நட்பு கெட வேண்டாம். நீயும் அக்கா மாதிரியே பேசுற ஹனி. அவள் பேச்சில் உடன்பாடு இல்லாத மதுச்சந்திரன் அவளை விட்டு விலகி ஜன்னல் அருகே சென்று நின்றான். நீடித்த அமைதியில் திரும்பி மனைவியை பார்த்தான் மதுச்சந்திரன். அவள் முகம் காட்டிய கலவையான உணர்வுகளில் தன்னையே நிந்தித்தவனாய் சென்று அவள் அருகில் அமர்ந்தான். நான் பூர்ணாவை எதுவும் சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன், போதுமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்ஸ் சந்தர். தன் மடியில் சாய்ந்தவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். அவர்களிடையே நிசப்தம் குடிகொண்டது. சமையலறை மேடையில் அமர்ந்திருந்த சத்தியனும் மதுஸ்ரீயும் கன்னத்தில் கை வைத்து மதிவதனி அத்தனை நேரமும் கூறிய கதையை பொறுமையாக கேட்டிருந்தனர். அந்த ரேகா அவ்வளவு தைரியமா பேசிட்டாளாக்கா. பூர்ணா அவ்வளவு தூபம் போட்டு அனுப்பியிருக்கா மது. நான் இருந்ததுனால அன்னைக்கு ரேகா தலை தப்பிச்சது. அந்த பூர்ணாவை எப்படி சும்மா விட்டா? அவன்தான் மனோவை காணோம்னு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தானே. என்னால நம்பவே முடியல மதி. மனோ அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. எனக்கும் அதே சந்தேகம்தான் பிரதர். நான் தெளிவா ரேகாவை பத்தி சொல்லி இருக்கேன். அவ பேச்சையெல்லாம் மனோ காதுலயே போட்டுக்க மாட்டா. அப்புறம் எங்க மனசுல போட்டு வருத்தப்படுறது? ரேகா பேசினதும் மனோ முகம் அப்படியே பட்டுன்னு வாடி போச்சு மது. கடன்னு வெளியில போயிட்டா. இருந்தாலும் மனோ யார்கிட்டையும் சொல்லாம போறதெல்லாம் நம்ம வீட்டு வரலாற்றுல நடக்க முடியாத விஷயம் மதிக்கா. அதுவும் 1.5 மணி நேரத்துக்கு மேல அமைதியா இருக்கிறது நம்ப கூடியதா இல்ல மதி. ரேகா அவ்வளவு பேசிட்டா சத்யா. இப்ப கூட பாருங்க, மனோ சாப்பிட வரல. 2 பேரும் பால் மட்டும் போதும்னு சொல்லி இருக்காங்க. நீ பூர்ணாவை சரியா கண்டிக்கலைக்கா. அம்மா கிட்ட சொல்லு, அப்பதான் அவன் அடங்குவா. நாளைக்கு பார்ட்டி முடியட்டும் மது, அம்மா கிட்ட பேசுறேன். நாளை நடக்கவிருக்கும் விபரீதத்தை அறிந்திருந்த காலமானது அவர்கள் மீது பரிதாபம் கொண்டது. அதிகாலையிலேயே விழிப்பு வந்து விட்டது மதுச்சந்திரனுக்கு. கைகள் அருகில் தேட மனோகரணி இல்லாதது கண்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். அவள் அறையில் வெளிச்சம் தெரிய அமைதி பெற்றவனாய் படுக்கையில் இருந்து இறங்கினான். 4 மணிதான் ஆகியிருக்கிறது. நேரத்தில் எழ வேண்டாம் என்று சொன்னால் கேட்பதே இல்லை. மதுச்சந்திரன் குளித்து தயாராகி வந்து கண்ணாடி முன் நிற்க, கண்ணாடியில் எழுதியிருந்த ஐ லவ் யூ சந்தரும் மேஜை மீது வைத்திருந்த 3 சிவப்பு ரோஜாக்களும் அவனை பார்த்து புன்னகைத்தன. கண்ணாடியில் எழுந்த மனோகரணியின் பிம்பத்தை கண்டு புன்னகைத்தவனாய் அவள் புறம் திரும்பி 2 கரம் நீட்டி தன் அருகே அழைத்தான். சந்தர், என் கண்ணம்மாவுக்கு என்ன ஆச்சு? அருகில் வந்தவளின் தாடை தொட்டு முகம் நிமிர்த்த, எனக்கு உங்களை மாதிரி கவிதையெல்லாம் சொல்ல தெரியாது சந்தர். உலகத்திலேயே அழகான கவிதை, சிறந்த கவிதை எது தெரியுமாக நீ? நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மட்டுமே நேசிக்கிறேன். இந்த கவிதையை சொல்றதும் சுகம், கேட்கிறதும் சுகம். ஹனி, மெஹந்தி எப்ப போட்ட? ஏன் சந்தர், மெஹந்தி எப்ப போட்டேன்னு கேட்டேன். நேத்து தான் சந்தர். மோகி போட்டு விட்டா? அழகா இருக்குடா, நான் எப்படி கவனிக்காம விட்டா என்றான் அவள் 2 கரங்களையும் பிடித்து பார்த்து. ஹனி, இது என்ன காயம்? தன் முழங்கையில் இருந்த காயத்தை அப்போதே நினைவு கொண்டாள் மனோகரிணி. சந்தர், அது நான் நேத்து பார்க்குக்கு போனப்ப ஸ்கூல் வேன்ல இருந்து இறங்கி வந்த பசங்க ஓடுற அவசரத்துல என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன காயம்தான் சந்தர், நீங்க பதட்டப்படாதீங்க. மோகி அப்பவே மருந்து போட்டா. ரொம்ப வலிச்சதாக நீ தொட்டு பார்க்கட்டுமா?
அச்சோ சந்தர், இது சின்ன காயம்தான். அதை விடுங்க. இப்பவே ஹோட்டலுக்கு போறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க சந்தர், ப்ளீஸ். நீ இப்படி ப்ளீஸ் போட்டு கேட்டா நான் எப்பவுமே நீ சொல்றத கேட்க மாட்டேன் ஹனி என்றபடியே அவளை தூக்கிச் சென்று படுக்கையில் படுக்க வைத்து தானும் அருகில் சாய்ந்தான். இனிமே எப்படி கேட்கறேன்னு பாருங்க என்றாள் அவன் நெஞ்சத்தில் தலை வைத்து. ஏன் என் பட்டுக்கு தூக்கம் வரலையா? நேத்துதான் நாம 9 மணிக்கே தூங்கிட்டோமே சந்தர். சொல்லணும்னு நினைச்சேன், சாரிடா. உன் ஃப்ரெண்ட் எதுவும் தப்பா நினைச்சிருப்பாங்களா? வீட்டுக்கு வந்தவங்கள கவனிக்காம நான் பாட்டுல ரூம்ல இருந்திருக்கேன். இல்ல சந்தர், அவங்க வீட்டுக்கு வரல. பொட்டிக்கிட்டேயே இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மோகிதான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனா. ஏன் ஹனி? ஏற்கனவே 8 மணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும்னு தான் அப்படியே அனுப்பிச்சிட்டேன் சந்தர். சண்டே லஞ்சுக்கு கூப்பிடு ஹனி. ஆ. என்னை மன்னித்து விடுங்கள் சந்தர். நான் உங்களிடம் அடுக்கடுக்காக பொய் சொல்கிறேன். ஹனி. என்ன சந்தர்? இன்னைக்கு என்னவோ உன் பக்கத்திலேயே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, வீட்டுக்கு வர முடியாது. இப்ப கொஞ்ச நேரம் இருங்க சந்தர். அரிசி கோடவனுக்கு போகணும்டா. இப்பவே வா. சத்யா 5 மணிக்கு ரெடியா இருக்க சொல்லியிருக்கார் ஹனி. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு சந்தர். அது வரைக்கும் மதுச்சந்திரன் விழிகள் வினவ தன் மார்பில் புதைந்தவளை அணைத்து கொண்டு மதுச்சந்திரன் பேசிய கதை அவன் காதலிக்கு மட்டுமே உரித்தானது. இனியாவின் அறையை எட்டி பார்த்தபடி காலை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் மரகதமணி. மனோ என்ன இன்னும் தூங்குகிறாளா? நேற்று வேறு அவசர கதியில் வந்து குளித்து உடை மாற்றி சென்றாள். மனோ அணிந்திருந்த உடையில் செம்மண்ணாக இருந்தது. அதன் துப்பட்டாவை வேறு காணோம். அம்மா, அம்மா. வாட தங்கம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அம்மா கிட்ட எதையாவது மறைக்கிறியா மனோ? அம்மா, உன் ஸ்கூட்டி என்ன ஆச்சு மனோ? எங்கேயாவது விழுந்துட்டியாடா? உன் ட்ரெஸ் எல்லாம் மண்ணா இருந்தது, துப்பட்டா எங்க? மனோகரணி சுவாசம் சீராக. அதுமா, நான் பார்க்குக்கு போனேனே, அப்ப ஸ்கூல் விட்டு வந்த 2 சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மாவை பார்க்குற அவசரத்துல ஓடுனாங்களா, என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. துப்பட்டா அது மரத்துல மாட்டி கிழிஞ்சிடுச்சுமா. உனக்கு எங்கேயும் அடிபடலையே தங்கம்? இப்படியா கண்மண் தெரியாம ஓடுறது? அவசரமாய் அவர் பார்வை மகளை ஆராய. எனக்கு ஒண்ணும் இல்ல அம்மா, வாங்க நாம காஃபி போட்டு குடிச்சிட்டு இனியாவை எழுப்பலாம். நம்ம மது மாதிரி தான் இனியாவும் மனோ. ஆமாம்மா, மது தைச்ச பிளவுஸ் போட்டு பார்த்தீங்களா? சரியா இருக்கா? நான் வரணுமா மனோ? கேக் கட் பண்ண உடனே வந்துடலாம்மா. அகி உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பார்த்துக்குவா, கவலைப்படாதீங்க. பூர்ணா வருவாளா மனோ? பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை பேர் என்ன மனோ? பூர்ணாவின் நினைவில் மனோகரணியின் உள்ளம் எரிமலையாய் கொந்தளிக்க முயன்று அதை மறைத்தாள். கைபேசியை காதிற்கு கொடுத்தவாறு சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் மனோகரணி. எதுக்கு மோகி கூப்பிட்ட? சும்மாதாங்க்கா, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேங்க்கா. நான் நல்லா இருக்கேன் மோகி, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ அண்ணா கிட்ட சொல்லிடுக்கா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. மோகிக்கு கூட பயமா? அக்கா, கொஞ்ச நாள் போகட்டும் சொல்றேன். நீ செல்வா கிட்ட எதுவும் சொல்லலையே? இல்லக்கா. தேங்க்ஸ் மோகி, இயல்பாரு, புரிஞ்சதா? சரிக்கா, நான் வச்சுடுறேன், பாய். இந்த மோகியை எந்த அளவிற்கு நம்புவது? என் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பவள் சந்தரிடம் சொல்லிவிடுவாளோ? இல்லை இல்லை, நான் தான் யாரிடமும் கூறக்கூடாதென்று கண்டிப்பாக சொல்லி இருக்கிறேனே. சிறிது நேரமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்த நேற்றைய நிகழ்வுகள் மேலெழுந்ததில் உள்ளம் சோர்ந்தாள். அம்மாவுக்கு தெரிந்தால் இப்போதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பாவம், பயந்து போவார்கள். அவர் நிம்மதி பறி போய்விடும். சந்தரிடம் சொன்னால் அவ்வளவுதான். என் சந்திரன் சுட்டெரிக்கும் சூரியனாகி விடுவான். எனக்கு எதிராய் ஒற்றை சொல் உதிர்வதையும் பொறுக்க இயலாதவன். நான் கடத்தப்பட்டதை அறிந்தால் அவன் கோபத்திற்கு யாரால் அணையிட முடியும்? கைபேசி சப்தமிட்டு அவள் எண்ண ஓட்டத்தை நிறுத்தியது. ஹலோ அண்ணா. ஹாய் மனோ, பிஸியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இல்லனா, சொல்லுங்க. நேத்து திடீர்னு கிளம்பி போயிட்டியா மனோ? சந்திரன் பாவம் ரொம்ப பதறி போயிட்டார் மனோ. என்ன வர சொல்லிட்டு டின்னருக்கு வராம 2 பேரும் ஏமாத்திட்டீங்க. சாரிண்ணா. ஏய், சும்மா சொன்ன. இனியா பக்கத்துல இருக்காளா? இல்லனா, மது கூட வெளியில போயிருக்கா. நேத்து டின்னர்ல ஒரு விஷயம் கவனிச்ச மனோ.
சொல்லுங்கண்ணா. நம்ம இனியாவுக்கு தினவ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மனோ. அதுதான் கை பேசியும் கையுமாகவே இருக்கிறாளா? இனியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா மனோ? இல்லண்ணா, எதுவும் சொல்லல. இனியாவுக்கு விருப்பம்னா உங்களுக்கு சம்மதமாண்ணா? எனக்கும் சம்மதம்தான் மனோ. நான் இனியா கிட்ட முதல்ல கேட்டு பார்க்கறேன்னா. சரி மனோ, தினவுக்கு விருப்பமான்னு தெரிஞ்சுக்கணும். நான் சந்திரன்கிட்ட பேசுறேன். சரிண்ணா, பார்ட்டிக்கு வாங்க பேசிக்கலாம். பாய். நரேந்திரனிடம் பேசியதில் புது உற்சாகம் பெற்றாள் மனோகரணி. தினேஷ் இனியாவிற்கு பொருத்தமாக இருப்பார். நல்ல குணம், சொந்த தொழில். தினேஷின் பெற்றோர், அண்ணன் அண்ணி அனைவரும் குணசாலிகள் என்று சந்திரன் கூறியிருக்கிறான். என் இனியாவின் வாழ்க்கை என்றும் இன்பமாக இருக்கும். இனியா என் அருகிலேயே இருப்பாளா? இனியா மனதை அறிந்து கொள்ள வேண்டும். தினேஷிற்கு விருப்பம் இருப்பது போல்தான் தெரிகிறது. பார்ப்போம். ஹாய், என்ன பலத்த யோசனை. மது, வந்துட்டியா? 4 மணி ஆச்சே, இன்னும் உன்னை காணோமேன்னு நினைச்சிட்டு இருந்த. வந்தோம். இனியா எங்க? அவ எமரால்டு கிட்ட பேசிட்டு இருக்கா மனோ. ஷாப்பிங் முடிஞ்சதா? ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சது மனோ. நாளைக்கு மறுபடியும் போகணும். நான் இவளுக்காக வீட்டில் இருந்தா என்ன மறந்துட்டு நீங்க 2 பேரும் வெளியில கிளம்பிடுறீங்க. உன் சந்தர் தான் நீ மனோவை ஷாப்பிங் கூப்பிட்டுட்டு போகக்கூடாது, என் மனோவுக்கு கால் வலி வந்துடும்னு சொல்லி என்னை மிரட்டி நான் பயந்து நாங்க மட்டும் போனோம் மனோ. பரவாயில்ல, பார்ட்டி வேலையை கவனிக்கலாம். வா, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. மனோ, என்ன வார்த்தை சொல்லிட்ட? உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னை பார்த்தா பாவமா இல்லையா? என்ன மது சொல்ற? உனக்கு வேலை சொன்னேன்னு உன் ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சா? ஐயோ, அவர் என்ன வெளியில போன்னு சொல்லவா? நான் எங்க போவேன்? நீக்கு யாரை தெரியும்? நண்பியே, எனது உயிர் நண்பியே, ஸ்வீட்டி, மை டார்லிங். இனியாவை கண்டு மதுஸ்ரீ தேம்ப, இனியா வராத கண்ணீரை சுண்டிவிட அவர்கள் நாடகத்தை ரசித்து சிரித்தாள் மனோகரிணி. ஆதவன் அஸ்தமிக்கும் அழகிய பொழுது சுவரை அலங்கரித்திருந்த தங்கள் புகைப்படத்தின் அருகே சென்று நின்றாள் மனோகரிணி. கண்களில் காதல் வழிய மதுச்சந்திரனின் கன்னத்தை மெல்ல வருடினாள். அவன் தோளில் சாய்ந்தவள், நான் உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன் சந்தர். உங்க காதலை புரிஞ்சுக்காத முட்டாள் நான். உங்க ஹனி சரியான மக்கு. என் ஹனியை மக்குன்னு சொன்னா அடி கிடைக்கும். சந்தர். மனோகரணி திரும்பி பார்க்க சந்தர் இல்லையே. குரல் கேட்டதே. மனோகரணியின் தேடலுக்கு விடையாக மேஜை மீது இதய வடிவத்தில் பிங்க் நிறத்தில் கேக் வைக்கப்பட்டிருந்தது. சந்தர், எங்க இருக்கீங்க? மறைந்திருந்த மதுச்சந்திரன் சத்தமின்றி எட்டு வைத்து வந்து அவளை பின்னிருந்து அணைத்தான். ரெட் ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும். மனசு அள்ளுது பேபி. பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன கலர்? ஒயிட் கலர் சந்தர். நான் ஒயிட் டிசைனர் புடவை கட்டலாம்னு இருக்கேன் சந்தர். எனக்காகவா என்றான் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு. ஆ, எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் சந்தர். அத்தை இன்னும் வீட்டுக்கு வரலை. அம்மா 6 மணிக்கு வருவாங்க. 6:30க்கு பார்ட்டி ஆரம்பிச்சுடலாம். இந்த மதுவும் இனியாவும் என்னை ஒரு வேலையும் செய்ய விடமாட்டேங்கிறாங்க சந்தர். நீ உன் சந்தரை மட்டும் கவனி, போதும் என்றான் தன் அணைப்பை இறுக்கியவனாய். கேக் எனக்கா? என் ஹனிக்காக நானே செஞ்ச லவ் கேக். எப்படி இருக்கு? அழகா இருக்கு சந்தர். அத்தைக்கு பர்த்டே கேக் ரெடியா இருக்கு. நீ இப்ப இந்த கேக்கு கட் பண்ணு. கட் பண்றதா? அப்புறம் எப்படி சாப்பிட்றது பேபி? ஹார்ட் ஷேப்ல இருக்கு. எனக்கு கட் பண்ண மனசு வரல சந்தர். அப்ப நான் கட் பண்றேன். நீ கேக் சாப்பிடலைன்னா என் ஹார்ட் அழும். கேக்கை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மனைவிக்கு ஊட்டி விட்டான் மதுச்சந்திரன். நீங்க சாப்பிடுங்க சந்தர். எனக்கு இந்த கேக்கெல்லாம் வேண்டாம் ஹனி. அவள் உதட்டில் பதித்த அவன் பார்வையை விரல் தொடர விரலை தொடர்ந்து பயணித்தன அவன் இதழ்கள். இரவின் வரவில் வழக்கத்தை விட இருள் அடர்ந்து காணப்பட்டது. அத்தனை நேரமாய் அன்பாலயத்தில் ஒலித்து கொண்டிருந்த மகிழ்ச்சி ஆரவாரம் ஓயத் தொடங்கியது. பெரும்பாலான விருந்தினர்கள் விடை பெற்று சென்றிருக்க மதுச்சந்திரன் நண்பர்கள் சிலர் மட்டும் எஞ்சியிருந்தனர். பெரியவர்கள் வீட்டினுள் கூடியிருக்க சிறியவர்கள் தோட்டத்தில் அளவளாவினர். வழக்கம் போலவே புல் தரையில் அமர்ந்து கதை பேசி கழித்து கொண்டிருந்தனர். மனோ, அமரால்டிங்க? அம்மா கேக் கட் பண்ண உடனேயே வீட்டுக்கு போயிட்டாங்க மது.
என் பேச்ச கேட்காம போயிட்டாங்களா? கவனிச்சுக்கிறேன். உனக்கு அம்மாவை பத்தி தெரியாதா மது? ம். மனோக்கா, மனோக்கா. என்ன மோகி, எதுக்கு இப்படி ஓடி வர்ற? மனோக்கா. மோகி உன்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்ல வந்திருக்கா. நான் போறேன், நீ அப்புறம் என்கிட்ட சொல்லு மனோ. மனோகரணியின் காதில் கிசு கிசுத்து விட்டு ஓடினாள் மதுஸ்ரீ. அக்கா, அந்த பூர்ணா வரா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? எத்தனை துணிச்சல் இவளுக்கு என மனோகரணியும் மோகனாவை ஒத்தே நினைத்தாள். இத்தனை நேரம் கழித்து எதற்கு வருகிறாள்? அசரடிக்கும் அலங்காரத்தில் வந்த பூர்ணாவின் விழிகளில் தெரிந்த தேடலில் சட்டென்று மறைந்து நின்றாள் மனோகரணி. அக்கா, பூர்ணா அண்ணாவைத்தான் தேடுறா. பூர்ணாவின் பார்வை மதுச்சந்திரன் முகத்தில் நிலைக்க அவள் முகம் ஏமாற்றத்தை அப்பட்டமாய் பிரதிபலித்தது. நரேந்திரனிடம் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். சந்திரன் நடிக்கிறானா? இல்லை, அதே உள்ளம் கொள்ளை போகும் உயிரோட்டமான சிரிப்பு. அப்படியென்றால் பூர்ணாவின் விழிகள் மீண்டும் அவ்விடத்தை அலசின. என்னத்தானு தேடுற பூர்ணா? திடுக்கிட்ட திரும்பிய பூர்ணா. நீ நீ என தடுமாறினாள். நாம தனியா பேசலாம் பூர்ணா. சுற்றிலும் இருந்தவர்களை பார்வையால் காட்டினாள் மனோகரணி. நீச்சல் குளம் அருகே தனித்து நின்றிருந்தனர் மனோகரணியும் பூர்ணாவும். என்ன ஏதோ அதிசயத்தை பாக்குற மாதிரி பாக்குற? நீ நீ எப்படி இங்க? எப்படி தப்பிச்ச? ஐயோ பாவம், உன் அடியாள் சொல்லலையா? நான் அப்பவே தப்பிச்சிட்டேன். இவள் உடனே தப்பி விட்டாளா? என் திட்டம் தோற்று போனதா? இல்லை, நான் அந்த சந்திரனை கண்ணீர் சிந்த வைக்காமல் ஓய மாட்டேன். உனக்கு பயந்துட்டு உன்னை பத்தி சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல இங்க வந்தியா பூர்ணா? தப்பு பூர்ணா. ஒரு நல்ல நட்பு உடையக்கூடாதுன்னு அமைதியா இருக்க. பாம்புக்கு பால் வார்த்து வீட்டுக்குள்ள உலவ விட்டுருக்கமேன்னு ராதாம்மா மனசுடைஞ்சு போகக்கூடாதுன்னு அமைதியா இருக்க. எல்லாத்தை விடவும் என் சந்தர் கோபத்திலிருந்து உன்னை காப்பாத்த அமைதியா இருக்க. மனோகரணி பேச பேச பூர்ணாவின் முகம் பயங்கரமாக மாறியது. எதுக்கு இப்ப வந்திருக்க? சந்தர் தவிக்கிறத பார்த்து ரசிக்கவா? ஒரு நாளும் உன் ஆசை நிறைவேறாது பூர்ணா. நிறைவேறாதா என்ற கேள்வியோடு மனோகரணியை பிடித்து அந்நீச்சல் குளத்தில் தள்ளினாள் பூர்ணா. இப்ப ஆசை நிறைவேறும் மனோ. தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே, உன் பொறுமை வென்று விடுவேன். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே, உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே. உற்சாகம் பொங்கும் மதுச்சந்திரனின் பாடல் காற்றோடு கலந்து ஒலித்தது. கைதட்டல் ஒலி அவன் பாட பாடலுக்கு சுவை கூட்டியது. காத்திருந்து அவன் காதல் சொல்லி பூஜித்த தாமரை நீரில் மூழ்கியதோ? அக்காதலனுக்கு இரங்கல் சொல்லியே வானம் தன் கண்ணீரை சிந்துகிறதோ? மழை தூறல் மண் நனைத்து நண்பர்கள் மாநாட்டை கலைக்க முற்பட்டது. அச்சச்சோ, மழை வருது. கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னா இப்படி மழை வந்துடுச்சே. 10 நாளாவே மழையாத்தானே இருக்கு. உள்ள போகலாம் வாங்க. இல்ல சந்திரா, கிளம்பலாம். ஏண்டா, ஒழுங்க எல்லாரும் உள்ள போங்க. இல்ல சந்திரா, மழை அதிகமா வர்றதுக்குள்ள கிளம்புறோம். ஆமாம் சந்திரா, மழையில மாட்டிக்கிட்டா கஷ்டம். அப்ப சரி, கிளம்புங்க. மழையில பார்த்து போங்க. சரி சத்யா, பாய். பைடா சந்திரா. வழக்கமாக நள்ளிரவு வரை நீடிக்கும் நண்பர்களின் அரட்டை கச்சேரி அன்று மழையால் தடைப்பட்டது. நானும் கிளம்புறேன் சந்திரா. சரி செல்வா. மோகியை கூப்பிட்டீங்களா? நானே அவளை வீட்டில் விட்டுடுவேன். மது, மோகியை கூப்பிடு. அவன் மனோ கூட இருந்தா பிரதர். மனோ அம்மா கிட்ட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செல்வா, நீங்க பைக் எடுத்துட்டு பின் கேட் கிட்ட வாங்க. அதுதான் பக்கம், நனையாம போயிடலாம். நான் மோகியை அனுப்புறேன். வேண்டாம் சந்திரா, நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு மழையில நினைக்கிறீங்க? பை சந்திரா. உள்ள வா பிரதர். மனோ இங்கதானே வரப்போறா. கொஞ்ச நேரம் என்கிட்டையும் பேசு. நீங்க போங்க சந்திரா, மழை நின்னதும் மனோவை அனுப்புறோம். நரேந்திரனும் இனியாவும் மனோகரணியிடம் செல்ல தங்கையுடன் சென்றான் மதுச்சந்திரன். மழையின் வேகம் மெதுவாய் அதிகரித்தது. அழாத மோகி, எனக்கு தான் எதுவும் ஆகலையே. அக்கா, அக்கா, உங்களுக்கு மட்டும் நீச்சல் தெரியலைன்னா ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா.
எனக்கு எதுவும் ஆகி இருக்காதுடா. நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து என்னை காப்பாத்தி இருக்க. அக்கா, இனியும் நீங்க உண்மையை மறைக்கிறது சரியில்லக்கா. நேத்து என்னடான்னா உங்களை கடத்த முயற்சி பண்ணா. இப்போ அவளை சாதாரணமா நினைக்காதீங்க. பூர்ணா முகத்தை பார்த்தீங்களா? அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுக்கா. சரிடா, நான் சொல்லிடுறேன், நீ பயப்படாத. பிராமிஸா? பிராமிஸ். நீ இதையே நினைச்சிட்டு இருக்காத. வா போகலாம். மோகாவோடு மனோகரணி தாயிடம் செல்ல எதிர்ப்பட்ட அன்பு செல்வனுடன் மோகனாவை அனுப்பி வைத்தாள் மனோகரணி. மனோ, என் தங்கம், இப்படி நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்க, போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிம்மா. எதுக்கு இப்படி மழையில வந்த என கடிந்தபடியே உடை மாற்றி வந்த மகளின் தலையை துவட்டி விட்டார் மரகதமணி. என்னடா அமைதியா இருக்க? ஒண்ணுமில்லம்மா. ஆகி போயிட்டாளா? அவ அப்பவே அம்பிகா அக்கா கூட போயிட்டாம்மா. மழைக்கு முன்னாடி போறது நல்லதுதான். குண்டும் குழியுமான ரோட்ல எப்படி போறது? மழையில எதுவுமே தெரியாது. சரியா சொன்னீங்கம்மா. நரேன், இனியா எதுக்கு இப்படி மழையில நனைஞ்சிட்டு? நனையிலம்மா, கவலைப்படாதீங்க. உட்காருங்க, மழைக்கு இதமா சூடா டீ கொண்டு வர. நீ பேசு மனோ, நான் போடுறேன். மரகதமணி தேநீர் தயாரிக்க செல்ல அவருடன் சென்றாள் இனியா. என்ன மனோ, டல்லா தெரியற? இல்லைண்ணா. பொய் சொல்லாத மனோ. அண்ணா ப்ளீஸ், அம்மா இருக்காங்க, நாம நாளைக்கு பேசலாம். இத்தனை நேரம் நன்றாகத்தானே இருந்தாள். திடீரென்று என்னவானது? இன்னும் 2 நாட்கள் இருந்துவிட்டு பிறகு ஊருக்கு செல்வோம் என நினைத்தவனாய் அமர்ந்திருந்தான் நரேந்திரன். அன்பாலயத்தின் வரவேற்பறை. இன்னைக்காவது மழை இல்லாம இருந்திருக்கலாம். முகுந்தன் கவலை கொள்ள. பாவம் பிள்ளைக சந்தோஷமா பேசிட்டு இருந்துச்சுக. ராதா கணவரின் கூற்றை ஆமோதிக்க அவர்கள் இருவருக்கும் இடையில் சென்று அமர்ந்தாள் மதுஸ்ரீ. அம்மா, உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? ஏய், உனக்கா பர்த்டே? நீ தான் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். மது, பெரியவங்களுக்கு பர்த்டேனா அவங்க தான் நமக்கு கிஃப்ட் கொடுக்கணும் மதிக்கா. அது சரி. என்ன வேணும் என் செல்ல குட்டிக்கு? உங்க பர்த்டே அப்பா உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா. இப்போ அம்மா தான் கொடுக்கணும். என்ன வேணும் மது? அம்மா, நாம் எல்லாம் ஒரு வாரம் எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாமா? மது, ஹோட்டலை விட்டுட்டு அதுவும் ஒரு வாரம் எப்படி மது? நீ தான் அடிக்கடி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறியே மது, அப்புறம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா போதுமா? நாம எல்லாரும் போகணும் மதிக்கா. மது ஆசைப்படுறா. நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்களே மதி. இல்லப்பா, உங்களை விட்டுட்டு நாங்க எங்கப்பா போறது? அப்பா, பேசாம ஒரு வாரத்துக்கு அறுசுவைக்கு லீவ் விட்டுடுங்க. அது சரி வராது மது. என்னம்மா? யோசிக்கலாம் மது. டூர் எல்லாம் போக முடியாது. பக்கத்துல எங்கேயாவது பிக்னிக் மாதிரி வேணா போகலாம். சரி, ஏதோ ஒன்று. தேங்க்ஸ்மா. என்ன சந்திரா, நீ ஏன் அமைதியா இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? இல்லப்பா. தினு ஏன்பா வரல? அம்மா, அவன் முக்கியமான வேலையா சென்னைக்கு போயிருக்கான். தினு இருந்திருந்தா இன்னும் கலகலப்பா இருந்திருக்கும். பூர்ணாவும் வராம இருக்க மாட்டா. இந்த தடவை தான் வரல. இனி கல்யாணம் ஆகிட்டா எங்க வரப்போறா? முகுந்தன் பூர்ணா பேச்சை எடுக்கவும் மதுச்சந்திரனும் மதுஸ்ரீயும் ஒரு பார்வை பரிமாற்றத்துடன் அங்கிருந்து நழுவினர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.